அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் அறியாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை சார், ஏஐ ரொம்ப டஃப் சார். ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தா நான் அது அது பாசிட்டிவாக வைக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு போர்ஷனே வச்சுருக்கலாம். ஏஐ டஃப்பு, அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்குது, அதை கரெக்டாக பண்ணணும், இல்லைனா தொட்டக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக. ரப்பர் பந்துலையோ வேற எந்த படத்துலையோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம். அந்த சம வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து சொல்லும் போது ஏன் அந்த படத்தை நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியா வந்து 10 வருஷம் கழிச்சு வரேன். அம்மா என்னை வீட்லேயே இருந்து பார்த்துட்டாங்க. நான் வெளியே போகணும், நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது. மீண்டும் கேப்டனுடைய ஃபைட் அப்படியே வந்து ஞாபகப்படுத்து, அந்த அளவுக்கு இருக்காது. நான் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமாக நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா நேற்று ஈவினிங் தான் ரொம்ப சந்தோஷமாக நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்பயுமே நான் சொல்கிறது தான் 2 படம், ஒன்று ரமணா, சத்ரியன், இந்த 2 தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் மொதல் படம் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும், காமெடி இருக்கும். இல்லை, அது வந்து சசிகுமார் சார் ப்ராஜெக்ட்டுக்காக பலத்த முடியும் தாடி அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆனனால அன்பு சார் வந்து அதுக்கு இல்லை நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன், முடி தாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ணது. அண்ணன் ஒருத்தர் இருக்காரு சார், நீங்க டைம் தான் சார். நாங்க எதுவுமே யாருக்குமே வேணாம்னு சொல்றது இல்லை சார். நானும் ஏன் 8 வருஷம் படம் நடிக்கல, அது என் கையில இல்லை, டைம் தான். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. இந்த படைத்தலைவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக 3-4 தேதி போட்டு அப்படியே தள்ளி வந்துட்டு இருந்துச்சு. அப்போது சண்முக பாண்டி வந்து தள்ளினே போகுது, தேட்டர் கிடைக்கல அப்படின்னு. அப்போது டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து இதை பார்த்தாங்க. கேப்டன் சினிகிரேஷன் ஆரம்பித்து 25 இயர்ஸ் ஆகுது. சகாப்தம் மூலியமாக சண்முக பாண்டியனை 2014 அறிமுகப்படுத்தினோம். அதுக்கு பிறகு பெரிய கேப்பு. ஸோ பெரிய படம் மறுபடியும் மீண்டும் சம வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து சொல்லும்போது ஏன் அந்த படத்தை நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியா வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது வெறும் ஃபஸ்ட்டு ஒரு 120 தேட்டர் தான் ஆரம்பித்தோம். அது போக போக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 375 சென்டர் போட்டிருக்கோம். ஸ்க்ரீன் பார்த்து அதிகமாக இருக்கும். எஃப்எம்எஸில் பார்த்திங்கன்னா ஒரு 150 தேட்டர், கிட்டத்தட்ட ஒரு 500 தேட்டருக்கு மேலே இன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா திரையரங்களும் காலில் இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அந்த ஃபைட் காட்சியை வந்து மீண்டும் கேப்டனுடைய ஃபைட் அப்படியே வந்து ஞாபகப்படுத்து, அந்த அளவுக்கு இருக்காது. எங்களுடைய கட்சிக்காரும் சரி, கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து அந்த கேப்டன் வர ஏஐ இடத்துல வந்து எல்லாம் அன்றைக்கி அழுகுறாங்க அந்த சீனை பார்த்தா. டைரக்டர் வந்து நல்லா அவருடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே ஒரு ப்ரொடியூசரும் சரி, அண்ணன் கேகேஆர் அவரும் சரி, தாஸ் அவர்களும் எல்லாமே வந்து கூட இந்த படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ப்ரெஸ் ஷோ போட்டிருக்கோம், நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. எப்படி கேப்டன் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் எங்களுடைய ஹீரோ இப்போ யாரோ சொன்னாங்க, ஒரு பேர் டைட்டில் வச்சாங்க. யார் டைட்டில் வச்சது? என்ன டைட்டில்? அது நீயே சொல்லு, நீங்கள் சொல்லுங்கள். அவர் டைட்டில் வச்சிருக்காரு. இவரெல்லாம் கேப்டனுடைய பழைய நண்பர்கள், எனக்கு நண்பர். அவர் இளைய புரட்சி கலைஞர் டைட்டில் வச்சுருக்காரு. அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். அது உண்மையாகணும், அந்த டைட்டில் வந்து உண்மையாகணும். நிறைய படங்கள் வரணும். எப்படி கேப்டன் வந்து நிறைய படங்கள் நடித்து ஏழை மக்களுக்கு நல்லது மாதிரி பண்ணி மக்கள் கொடுத்தாரோ அது மாதிரி வந்து சண்முக பாண்டியன் நிறைய படங்கள் நடிக்கணும். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தர என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. படம் வந்து படைத்தல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. எங்கள் டீமோட மிகப்பெரிய உழைப்பு. தம்பி சண்முக பாண்டியன் ஒரு நல்ல ஆக்ஷனாக இதில் பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பிக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர் சார், அப்புறம் கேகேஆர் அண்ணன், ரமேஷ் அண்ணா, நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னுடைய மாலை வணக்கம். வீட்டில் நானும் இருக்கேங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணணும், இது மக்கள் எடுத்து போகணும்னு நினைக்கிறோம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வணக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இதை நீங்கள் தான் கொண்டு போகணும். கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண அண்ணன் பரமசிவன், கேகேஆர் சார், இதை இவ்வளோ பெரிய கிராண்ட் ரிலீஸாக கொடுத்த சுதீஷ் சார், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இதை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருவீங்க நம்புகிறேன். நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். படம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. நன்றி. நீங்கள் தான் வந்து இந்த படத்தை மக்களுக்கு நல்லபடியாக சேர்க்கணும்.
எப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ஃபீல் ஆச்சு படத்தில், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை மக்களுக்கு நல்லபடியாக சொல்லி நீங்கள் வந்து படத்தை இன்னும் ஒரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் எல்லோரும் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள், படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தா இல்லையா, என்ன பெட்டர்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி அப்பாவோட ஏஐ வந்திருக்கு படத்தில், அது நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க, நிறைய பேர் பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்காத ஆடியன்ஸ் நீங்கள் போய் அதை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி நிறைய பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு. இப்போ ஒரு வழியாக நாங்கள் தியேட்டருக்கு வந்துட்டோம். எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுளை வச்சு பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். அன்றைக்கே நான் செட்டில் ஒரு 2 வாட்டி யாருக்குமே தெரியாது, நான் ரூம் போயிட்டேன். என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் இன்றைக்குமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும் போதே நான் அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் அறியாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது அப்பா எங்கள் கூட இல்லையேன்ட்டு. ஆனால் மேலேருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில் நாங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் என்ன அதுதான் சார், எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அது. ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்கே அங்கே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து நாங்கள் ரப்பர் பந்துலையோ வேறு எந்த படத்துலையோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம் அந்த. ஸோ இது இந்த நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழிச்சு படம் வந்ததுனால எங்களுக்கு டிலேவாக வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போகிறோன்னொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பாக்கிட்டையும் அப்போ பெர்மிஷன் கேட்டோம், அப்பா சரின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டையே நாங்கள் படத்தில் வச்சுருக்கோம். இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு ஜோடி இல்லையா சார்? உங்களுக்கு படத்தில் ஜோடி இல்லை, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு யானை படத்தில் இருந்துச்சுன்னா யானை கூட தான் எனக்கு கதை. ஸோ எனக்கு அதுவே போதும். இல்லை பிரதர், அது நாங்கள் வந்து அது யானையை தேடி ஒரிசாவுக்கு போகிறது என்ன கேட்குறீங்க? ஆமாம். இல்லை, அது இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட்டுக்காக தான் அதை வச்சது. இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட்டுக்காக தான் வச்சது. அதுக்கப்புறம் அது நம்ம போகிறதுல முனிஷ்காந்த் சாரோட வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்போம். எதுக்காக அந்த யானைக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். யானை ஒடிசாவுக்கு தான் போச்சுன்னு எப்படி ஹீரோக்கு தெரியும்? அவங்க இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறாருல்ல சார், ஒரிசாலேருந்து தலைக்கு விலை வச்சிருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறாருல்ல சார், அங்கேருந்து ஒரிசாவுக்கு அவங்க மூவ் ஆகுறாங்க. அவங்க இப்போ 4 பேரை பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது தான் இது ஒரிசாவில் தான் அந்த யானை இருக்குது. ஹீரோக்கு வேறு படத்தில் வேறு எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்தியாவிலன்னா ஹீரோ பிளைண்டாக தான் யானையை தேடிட்டு இருக்காரு. அப்போ ஒரிசாங்கும் போது அந்த ஒரிசாவை நோக்கி கிளம்புறாரு. இல்லை சார், ஏஐ ரொம்ப டஃப் சார். ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தா நான் அது பாசிட்டிவாக வைக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு போர்ஷனே வச்சுருக்கலாம். ஏஐ டஃப்பு, அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்குது, அதை கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா தொற்றக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக. எல்லா படத்துலையும் வந்து கேப்டன் நேம் ஓகே, அது ஒரு சின்ன கேப்டன் தான். ஓகே, எல்லாம் இப்போ வந்த படத்துல ஏஐல பார்த்தீங்கன்னா கேப்டன் அப்படின்னு நேம் போட்டு உள்ள இருந்து குரல் கொடுக்குறாங்க. ஆமாம். ரமணா ஓகே, இப்போ அது ரமணாவில் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அதை எப்படி கூப்பிடுவாங்க? ப்ரொஃபஸர் தானே கூப்பிடுவாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இமிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபஸர் கூப்பிட்டா லாஜிக்காக தானே போயிடும். அதனால சினிமா யூனிவர்ஸ்குள்ள கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்போ அவங்களோட நான் கட்டி பிடிச்சி டியூட் பண்ணா கதையை விட்டு ரொம்ப வெளியே போயிடும். நான் யானையை தேடி போயிருக்கேன், நான் ஒன்றும் யாரையும் கட்டி பிடிச்சி ஆட போகல. ஸோ யானையை தேடி போனால் அந்த இதுதான் கதைக்காக கொண்டு போனது. இந்த படத்துக்கு ஹீரோயின் வைக்கக்கூடாதுன்னோ இல்லை டியூட் வைக்கக்கூடாதுன்னோ எந்த இன்டென்ஷன் கிடையாது. நான் வந்து என்ன கதைக்கு தேவையோ அதை தான் நாங்கள் எடுத்துருக்கோம், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இல்லை சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு நம்ம வந்து கதையோட பிளாட்டாக வந்து ஹீரோ வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து அந்த யானைக்கு மேலே உள்ள பாண்டிங்கை நம்ம சொல்லணுங்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கஸ்தூரிராஜா சாருக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வர நிறைய ஆடியன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ கஸ்தூரிராஜாவா இல்லை சண்முக பாண்டியான்னு கேள்வி கேட்குறாங்க. இல்லை சார், அது கதைக்கு தேவைப்படும் போது தான் இருந்துச்சு. நாங்கள் வைக்கணுங்கிறதுல வைக்கவே இல்லை சார், எங்கேயுமே அது வைக்கணுங்கிற இடத்துல வைக்கவே இல்லை. நரபலி வந்து தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடத்துல குழந்தைங்கள பெரியவங்க கொடுத்துருக்க அந்த காட்சி நான் இங்கேயே நடந்திருக்கேன்.
ஒரிசாவில் போய் இந்த காட்சி அமைப்புகள் பண்றதுக்கு என்ன காரணம்? அது ஏனைய நரபலி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது வந்து இதுவரை இந்தியாவில இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்ல. ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ல வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ வந்து ஒரு உங்களுக்கு இப்போ சொந்த குழந்தையே கொடுக்குறாங்க போது வரும்போது தான் உங்களுக்கு ஷாக் ஆகுது. இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது வந்து பெருசாக ஃபோக்கஸ் ஆகல. அதனால தான் ட்ரூ இன்சிடென்ட், அந்த கிளைமேக்ஸ் வந்து ட்ரூ இன்சிடென்ட் ஒரு ஈவெண்ட் தான் அது. லாரன்ஸ் நடிக்கிறதா சொன்னாரு இல்லைங்களா அந்த டைத்துல? நீங்க இந்த படத்துக்கு அணுகுனீங்களா இல்ல அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்துருந்தா இருந்தது இல்ல கருடா ராம் தான் வந்துட்டு லாரன்ஸ் நடிக்க வேண்டிய கேரக்டர்? இல்லை மாஸ்டர் எனக்கு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் நாங்கள் படத்தை முடிச்சிட்டோம். மாஸ்டர் எனக்கு கூப்பிட்டு பேசி அப்போ ஒரு சின்ன ஒரு முயற்சிகளும் போயிட்டு இருந்துச்சு. டேட் இஷ்யூஸ்னால அது கரெக்டாக செட் ஆகல. ஹீரோவுக்கு அடுத்த படம் இருந்துச்சு, லுக் சேஞ்சஸ் நிறைய. ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து ஃபைட்லாம் பார்த்தாருன்னு சொன்னீங்க. அது எந்த ஃபைட் இதில் பார்த்தோம்? ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த பொட்டு வச்ச தங்க கூட வருது இல்லையா, இந்த 2 ஃபைட்டு தான் பார்த்தேன். ஏன்னா இந்த 2 ஃபைட் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல எடுத்து முடிச்சிட்டோம். இந்த 2 ஃபைட் தான் அப்பா பார்த்தேன். என்ன சொன்னாரு பார்க்குறேன்? ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா இதே சுவையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ஒரு ஆரோ நடிச்சு ராஜபியமா பாட்டும் இதே கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. அதுவே நடந்தீங்கன்னா அதுல மந்திரி இல்லை சார், அது வந்து நான் இப்போ இந்த படமும் ஆரம்பிச்சுக்கிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படம் நாங்கள் 2 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அது வரதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி சார் தெரியாது? அந்த கதைக்கு தெரியாது. இல்லை சார், இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் சார். இது ட்ரூ இன்சிடென்ட், இது நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட். அந்த டேரக்டர் வேற மாதிரி அணுகிருக்கலாம், நான் வேற மாதிரி அணுகிருக்கலாம் சார். இந்த கேப்டன் வந்து நடிகர் சங்கத்திலையும் சரி முன்னாடி சரி நிறைய சின்ன நடிகர்களுக்கு வளர்ந்த ஒரு ஆட்கள்லாம் உதவுனாங்க. இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு ஒரு கேஷ் ரிலீஸுக்கு முன்னணி நடிகருக்குலாம் யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? இப்போ விஜய் சாருக்கு வந்து செந்தூர பாண்டி கேப்டன் அவ்வளோ இது பண்ணாங்க. இந்த படத்துக்கு உங்களுக்கு ஏதாவது? இல்லை எனக்கு சினிமாலேருந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. கார்த்தி சார் நிறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் சில பேர் கேட்டோம், அவங்களும் பண்ணாங்க. கேட்காம நிறைய பேர் பண்ணாங்க. சசிகுமார் சார் பண்ணார், முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் எனக்கு லைக் காலில் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க. அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க. ஸோ படம் பார்த்து மம்மி என்ன சொன்னாங்க? அண்ணன் வந்து காலையில் அழுதுட்டாரு, நீங்களும் சேர்ந்து அழுதுட்டீங்க. அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்பாவை பார்த்தது. வேற ஏன்னா அம்மா நான் 10 வருஷம் கழிச்சு வரேன். அம்மா என்னை வீட்லேயே இருந்து பார்த்துட்டாங்க. நான் வெளியே போகணும், நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் நான் அப்பா கூட இருந்தாகணும், அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்கள அறியாமல் அவங்களும் அழுதாங்க. அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா, அப்பாவோட ஏஐ பார்க்கும்போதே நான் தியேட்டரில் அழுதுட்டேன். அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதனால தான் பின்னாடி அழுதுட்டு இருந்தேன். அண்ணன் என்ன பார்த்தோன்னே அண்ணன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ரீசன். அப்பாவை வந்து அந்த பாட்டுலையும் திருப்பி மக்கள் எல்லாரும் அப்பாவை கொண்டாடுறத பார்க்கும்போது எங்களால் அதை ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எங்களை மீறி அந்த அழுகை வெளியே வந்து பார்ட் 2 எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வர படத்துல பார்ட் 2 அந்த எடுக்கிறாங்க. உங்க அப்பா படத்துல இருந்து ஏதாவது உங்களுக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்கா? அதே போல 3வது படம் ஹிட்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆக்டர் புரட்சி கலைஞர் கேப்டன் படம். அந்த படம் நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுங்க? கேப்டன் பிரபாகரன். அது எனக்கு இப்போதைக்கு தெரியல. இப்போ நம்ம முருகதாஸ் சார் என் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்கு. எனக்கு எப்பயுமே நான் சொல்கிறது தான் 2 படம். ஒன்று ரமணா, சத்ரியன். இந்த 2 தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன். முருகதாஸ் சார் அதை நாங்கள் நல்லபடி நான் எப்பயுமே மைண்டில் வச்சுருந்தேன். என் ஆடியோ லான்ச்சில் அவரே சொல்லிட்டு போனார், எடுத்தால் ரமணா 2 நான் எடுக்க ரெடி, நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்கன்னாரு. அது நடந்தால் வெல் அண்ட் குட், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று நாங்கள் டீமாக உட்காந்து ஒரு சிட்டி ஊராக பிளான் பண்ண போகிறோம். பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணுறோம். அடுத்த படத்தில் கொம்பு சீவின் பண்ணுறேன், அதில் ஹீரோயின் இருக்காங்க. அது வந்து நம்ம பொன்ராம் சாரோட படம். அது கம்ப்ளீட்டாக நீங்கள் பொன்ராம் சார் எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கும். இது அன்பு சாரோட படம். அன்பு என்ன வே அவர் ட்ரீட் பண்ணுறாரோ அந்த மாதிரியான படம். அது பொன்ராம் சார் அவர் என்ன வேல ட்ரீட் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி அந்த காமெடி, ஆக்ஷன், ஃபன், ரொமான்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அப்பா வந்து நல்ல ரொம்ப போயிருக்காரு. அந்த மாதிரி படம்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலி படம் மட்டும் அப்புறமா ஃபைட்டு ஆக்ஷனில் நிறையா இருக்காங்க. அதனால தான் இன்னி வரைக்கும் எங்ககிட்ட கேப்டனாகவே இருக்காங்க. நீங்கள் வந்து எடுத்தெடுப்புலேயே ஆக்ஷனில் இறக்குறீங்க. கொஞ்சம் லவ் படமும் பண்ணலாங்க. எனக்குலாம் இந்த படத்தில் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் லவ் இருந்துக்கலாம்னு தோணுது. பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் மொதல் படம் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும், காமெடி இருக்கும், எல்லாமே கலந்து தான் நான் பண்ண போகிறேன். ஆக்ஷன் ஹீரோன்னு நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது.
நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போகிறேன். லவ் பண்ணுவேன். இப்போ பொன்ராம் சார் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சைன் பண்ண உடனே அதை நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாகவே போகும். ஸோ நான் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணலை. எனக்கு டைரக்டர் கதை சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணேன். அப்பா மாதிரி வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்களா? ஒரு அது வந்து இல்லை, அது வந்து சசிகுமார் சார் ப்ராஜெக்ட்டுக்காக வளர்த்த முடியும் தாடி. அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆனனால அன்பு சார் வந்து அதுக்கு இல்லை நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன், முடி தாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ணது. மற்றபடி அந்த இது படத்துக்காகன்றது இது கிடையாது. வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்களா? வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். ஆமா, அடுத்தது அதே கேப்டன் சினி கிரியேஷன்ஸ்ல உங்களை வச்சு படம் பண்ணுவாங்களா சார்? ரமணா 2 பண்ணிடுவோம். அவ்வளவுதான். சார் இந்த படத்துல அம்மா சென்டிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க. கேப்டன் அவர்களோட படம் திரையரங்குக்கு வரும்போது அம்மாவோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க முதல் தடவை உங்களோட படத்தை தியேட்டர் போய் பார்க்க வரீங்க, அவங்களோட உற்சாகம் எப்படி இருக்கும்? அதுதான் சொன்னேன்ல, அம்மாவுக்கு வந்து இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள். நான் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமா நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா நேற்று ஈவினிங் தான் ரொம்ப சந்தோஷமா நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா நேற்று நைட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆனது அவ்வளோ ஒரு பெருமையான நாளாக அவங்க கருதுறாங்க. படத்துல நீங்க வந்து சம்பளம் வாங்காம தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. இதுல சில பேர் முன்னாடி நிறைய பேர் வரல, சம்பளம் வரல, அவங்க பெரிய பிரச்சனைகள்லாம் சார் இப்போ ஒன்று சார், அது யூனியன் ஒன்று இருக்குது, அது பண்ணாமல் கியூப் ஓப்பன் ஆகாது. அது லிட்டரலி யார் எப்படி அந்த நியூஸ் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இது அதுதான் செல்வமணி சார்னு ஒருத்தவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அப்படிலாம் இருந்தால் படத்தை ரிலீஸே பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. மீனாட்சி லாஸ்ட்டாக அந்நியார்னு ரொம்ப பாசமாக கொடுக்குறோம் அம்மா. அதே மாதிரி உங்களுக்கு அந்நியார் எப்போ வர போகிறாங்க? அண்ணன் ஒருத்தர் இருக்காரு சார், நீங்கள் வேறு டைம் தான் சார். நாங்கள் எதுவுமே யாருக்குமே வேணான்னு சொல்கிறது இல்லை சார். நானும் ஏன் 8 வருஷம் படம் நடிக்கல, அது என் கையில் இல்லை, டைம் தான். ஸோ எப்போ டைம் கூடி வருதோ கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ.